நமஸ்காரம். இன்றைய சுபாஷிதம். வியாதிதஸ்யார்த்தஹீனஸ்ய தேசாந்தரகதஸ்ய ச நரஸ்ய சோகதக்தஸ்ய சுஹுர்தர்ஷனமௌஷதம் அப்படிங்கிற. அதாவது வியாதிதஸ்ய ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும், அர்த்தஹீனஸ்ய ஒரு பணம் இல்லாமல் ஒரு வறுமையில் இருக்கவாளா இருக்கட்டும், தேசாந்தரகதஸ்ய ச சூழ்நிலையின் காரணமாக வெளிநாட்டில் இருப்பவாளாக இருக்கட்டும், நரஸ்ய சோகதக்தஸ்ய ஒரு மனிதன் சோகதக்தஸ்ய ஒரு மிகுந்த ஒரு சோகத்தினால் பீடிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையாகட்டும், இவா எல்லாத்துக்கும் என்ன மருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எது இவாளுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னா சுஹுர்தர்ஷனம் ஔஷதம் அப்படிங்கிற. அதாவது ஒரு நண்பனை கண்டாலே அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் மனசில் வந்துடுமா. யார் யாருக்குன்னா வியாதிதஸ்ய உடம்பு சரிவா இல்லாத அவளுக்கும் சரி, நரஸ்ய அர்த்தஹீனஸ்ய ஒரு வறுமையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி, அதெல்லாம் காட்டிலும் தேசாந்தரகதஸ்ய நம்ம வெளிநாட்டில் இருக்கும்பொழுது நம்ம எல்லா குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுன்னு இருக்கோம். நம்ம ஒரு நண்பரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அறியாமல் ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் வந்துடும். அது எல்லாத்தையும் காட்டிலும் நரஸ்ய சோகதக்தஸ்ய நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தில் உதவுறதுக்கு தான் நண்பன்னு பேர். ஆபத் காலேச்ச சம்பிராப்தே என்மித்திரம் மித்திரமேவதத்தை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம சோகமாக நம்முடைய கஷ்ட காலத்துலேயும் கூட இருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்தோம் அப்படின்னாலே அவளுக்கெல்லாம் ஒரு தரிசனம் ஔஷதம், அந்த ஒரு நண்பனை பார்த்தாலே அவளுக்கு ஒரு மருந்து எடுத்துன்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கு அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய 14ஆம் பிரிவு நண்பர்கள் அனைவருக்கும், முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.